அந்த கூட்டம் எல்லாமே நடிகனை பார்க்க வந்த கூட்டம், இது ஓட்டா மாறாது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு அபத்தமான பேச்சு. இன்னொன்று, அங்க நிக்கிற எல்லாருமே வாக்குரிமை செலுத்துகிற அளவுக்கு ஒரு வயது உள்ள ஒருத்தர் தானே. விஜயை பார்க்கறதுக்கு 5 மணி நேரம் காத்திருக்கிற ஒருத்தன் தேர்தலில் விஜய்க்கு ஓட்டு போடாம யாருக்கு போடுவான்? நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? யாரும் வானுவனை கூப்பிடலையே. சீமானை யார் கட்சி தொடங்க சொன்னா? தமிழ்நாடே திரண்டு வந்து சீமான் வீட்டு வாசல்ல நின்று, ஐயா நீங்க கட்சி தொடங்க, நீங்க கட்சி தொடங்கினாதான் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் விமோசனம்னு யாரும் சொன்னாங்களா? நீங்க எதுக்கு கட்சி தொடங்குனீங்க? இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பதற்கான யோக்கியதையெல்லாம் சீமானுக்கு கிடையவே கிடையாது. சபரீசனை சந்தித்த சீமான் வந்து இந்த தேர்தலுக்காக 100 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்காரு. விஜய்க்கு எதிராக கடுமையான விமர்சனம் பண்ணி விஜயையும் காலி பண்றேன் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ரசிகன் அனில்னு சொல்றான் அப்படின்னா அது அவனுடைய அறிவு, அவ்வளவுதான். ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அந்த வார்த்தையால விஜய் விமர்சிக்கிறார் அப்படின்னா இவர் வாங்கின கூலிக்காக கூறாருங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். விஜய் என்பவர் ஒரு சினிமா நடிகர். அப்போ அந்த நடிகர் என்பதால் அவரை பார்த்து மயங்கி அந்த மயக்கத்தில் அவர் பின்னால் திரண்ட கூட்டம் தான் இது. ஆனா என்னன்னா, காலப்போக்கில் இவர்கள் அரசியல் படுத்தப்பட்டு ஒரு தொண்டர்களாக மாறுவார்கள். என்ன, அதற்கான கால அவகாசத்தை நம்ம கொடுக்கணும். நீங்க இன்னைக்கே இவங்களை பார்த்துட்டு இவங்கெல்லாம் தற்கூரிகள், இவனுக்கு அறிவு இல்லை அப்படின்னா உங்க பின்னால் திரண்டு நிக்கிறானுங்களே, அவங்களுக்கு மட்டும் அறிவு இருக்கா? ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் பேசுகிற பேச்சையெல்லாம் போய் பாருங்க. கொஞ்சமாவது நாகரிகம் இருக்கா? பக்கத்துல பெண்களை வச்சுக்கிட்டே ஆபாசமா பேசுறதை நம்ம பாக்குறோம். சீமானே அப்படி பேசுறாரு. அப்படி இருக்கும்போது விஜய் கட்சியில தாவேகாவுடைய தொண்டர்கள் தான் தற்குறிகள். ஆனா நாத்தாக்காவை பொறுத்த வரைக்கும் தலைவரே தற்குறியா இருக்காரு. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா முதல்ல காலியாக போறது யார் அப்படின்னா சீமான் தான். திமுகவை எதிர்க்கிற இன்னொரு வலிமையான தலைவர் வரும்போது சீமானுக்கு எதுக்குடா நம்ம போடணும்? அவருக்கு போடுற ஓட்டுங்கிறது செல்லாத ஓட்டு மாதிரி தான். அப்போ நம்ம விஜய்க்கு போடுவோம். ஸோ அப்படி ஒரு நிலைமை தனக்கு ஏற்பட போகுதுங்கிற அச்சத்தில், பயத்தில், பீதியில் உள்ள பிதற்றல் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம். விஜயனுடைய பிரச்சாரத்தை எந்த வகையில் நீங்கள் தடை போட்டாலும் அது வந்து விஜய்க்கு வந்து பிளஸ்ஸாக தான் மாறும். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் மீது மக்களுக்கு அன்பு இருக்கு. ஆனால் இவர்கள் செய்கிற ஒவ்வொரு இடையூறும் அதை அனுதாபமா மாத்துச்சு அப்படின்னா. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மக்களே, அன்பு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோடு நிற்பவர் வலைபேச்சு ஜே பிஸ்மி சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஒரே ஒரு சுற்றுப்பயணம் தான். தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள் எல்லாமே ஒரு சேதாரத்தில் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இது திமுக வந்து இதை பற்றி பேசினா ஒரு நியாயம், ஏன்னா விமர்சனங்கள் எல்லாமே திமுக மேலே தான் வச்சார். இப்போ நாம் தமிழர் வந்து இதை பற்றி அதிகம் வந்து பேசுகிறாங்க. சீமான் வந்து ரொம்பவே தரைக்குறைவாக வந்து விஜய் குறித்து பேசுகிறாங்க. சார் இது எப்படி பார்க்குறீங்க? அதுதான், திமுக உடைய கூலிப்படைகளில் ஒருவராக சீமான் இருக்கிறார். அதுதான் உண்மை. ஏன் இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சமீப காலமாக பரவலாக செய்திகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு அரசியல் மட்டத்திலேயே அது ஒரு செய்தியாகவே பரவிக்கிட்டு இருக்கு. சபரீசனை சந்தித்த சீமான் வந்து இந்த தேர்தலுக்காக 100 கோடி ரூபா பணம் வாங்கியிருக்காரு. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நான் திமுகவை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறேன், திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எடப்பாடி பக்கம், அதாவது என்டிஏ கூட்டணி பக்கம் போகாமல் அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு அசைன்மெண்ட்டு. விஜய்க்கு எதிராக கடுமையான விமர்சனம் பண்ணி விஜயை காலி பண்ணுறேன் அப்படிங்கிற அடிப்படையில் 100 கோடி ரூபா வாங்கியிருக்கிறதா ஒரு செய்தி பரவலாக இருக்குது. இத்தனை காலமாக விஜயை குறித்து நெகட்டிவாக எதுவும் பேசாத சீமா இப்போ சமீப காலமாக டெய்லி 10 தடவை வந்து இவரை பற்றி அப்படி பேசிக்கிட்டே இருக்கார். அதுவும் மிக கேவலமான வார்த்தைகளில், மொழிகளில் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அதாவது பார்த்திங்கன்னா, ரோட்டில் போகிற ஒரு ரசிகன் அனில்னு சொல்கிறான் அப்படின்னா அது அவனுடைய அறிவு, அவ்வளவுதான். ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அந்த வார்த்தையால் விஜய் விமர்சிக்கிறார் அப்படின்னா இவர் வாங்கின கூலிக்காக கூறாருங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பல்வேறு காலகட்டங்களில் அவர் திமுகவை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய முதல் எதிரியாக முன்னிறுத்தினவர். அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, விடுதலை புலிகளை இலங்கை அரசு அழித்த போது அதற்கு அன்றைய ஒன்றிய அரசாக இருந்த காங்கிரஸ் அரசு வந்து அதுக்கு உதவி பண்ணாங்க. பிரபாகரனை வந்து இவங்க அழிக்க போகிறாங்கங்கிறது கருணாநிதிக்கு தெரியும். ஒரு வகையில் திமுகவுடைய ஒப்புதலோடு தான் அது நடந்தது. அப்போ திமுகவும் நமக்கு வந்து துரோகி அப்படிங்கிற அடிப்படையில் திமுகவை எதிர்த்த சீமான் சமீப காலமாக பார்த்திங்கன்னா அப்படியே மயிலிறகால் திமுகவை தடவி கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இதன் மூலமே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், திமுகவின் குரலாக சீமான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதுதான் இன்றைக்கு விஜய்க்கான விமர்சனங்களும் இவர் வாயில் இருந்து வர்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ உன்னை யார் வந்து கட்சி தொடங்க சொன்னா? எதுக்கு மக்களுக்காக நல்லது பண்ண? சீமானை யார் கட்சி தொடங்க சொன்னா? தமிழ்நாடே திரண்டு வந்து சீமான் வீட்டு வாசலில் நின்று, ஐயா நீங்கள் கட்சி தொடங்க, நீங்கள் கட்சி தொடங்கினாதான்
தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் விமர்சனம்னு யாரும் சொன்னாங்களா? யாராவது கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்களா? அப்புறம் நீங்கள் எதுக்கு கட்சி தொடங்குனீங்க? இந்த கேள்வியை நீங்கள் விஜயை நோக்கி கேட்கறது நியாயம் என்றால் உங்களை நோக்கி இதே கேள்வி வைக்கப்படுமா படாதா? அதனால் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பதற்கான யோக்கியதையெல்லாம் சீமானுக்கு கிடையவே கிடையாது. இப்போ சார் விஜய் மேலே அந்த விமர்சனத்தை வந்து வைக்கலாம் சார். ஏன்னா அவர் ஒரு கட்சியோட தலைவர், அவரோட தொண்டர்கள் இருக்காங்களா சார், இப்போ அவங்கெல்லாம் ஒரு தற்குறிகள்னு வந்து சொல்கிறார்ல சார், இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? ஒரு கட்சியோட தலைவர் வந்து விமர்சனம் என்ன வேணா பண்ணலாம், அந்த தொண்டர்களையும் அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு சார். சீமானுடைய கட்சியில் இருப்பவர்கள் வந்து தற்குறிகள் இல்லாமல் அவர்கள் எல்லாம் ஏழறிவு படைத்தவர்களா என்ன? பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களாக இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய அறிவெல்லாம் இருக்காது. எப்படி ஒரு சினிமா நடிகன் பின்னால் ஒரு கூட்டம் திரளுதோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி அரசியல் கட்சி பின்னால் திரள்கிற கூட்டமும். நான் என்ன கேட்குறேன், இப்போ அதிமுகவில் ஒரு 50 வருஷம் தொண்டராக இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு நிறுத்தி வச்சு அதிமுகவுடைய கொள்கை என்ன, ஒரு 10 கொள்கையை சொல்லுன்னு கேளுங்க, ஒருத்தருக்கும் சொல்ல தெரியாது. திமுக தொண்டரை கூப்பிட்டு வச்சு திமுகவுடைய ஒரு முக்கியமான ஒரு 5 கொள்கையை சொல்லுன்னு கேளுங்க, சொல்ல தெரியாது. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த மாதிரி மூளை மழுங்கடிக்கப்பட்ட கூட்டம் வந்து இருக்கிறதுங்கிறது இயல்பு தான். அது இல்லாமல் விஜய் என்பவர் ஒரு சினிமா நடிகர். அப்போ அந்த நடிகர் என்பதால் அவரை பார்த்து மயங்கி அந்த மயக்கத்தில் அவர் பின்னால் திரண்ட கூட்டம் தான் இது. அதில் மாற்றமில்லை. இவர்கள் எல்லாம் கொள்கை குன்றுகள், கொள்கைக்காக வந்தவர்கள் யாரும் சொல்லலை, விஜயும் சொல்ல மாட்டார். ஆனால் என்னன்னா காலப்போக்கில் இவர்கள் அரசியல் படுத்தப்பட்டு ஒரு தொண்டர்களாக மாறுவார்கள். என்ன, அதற்கான கால அவகாசத்தை நம்ம கொடுக்கணும். நீங்கள் இன்றைக்கே இவங்களை பார்த்துட்டு இவங்கெல்லாம் தற்கூறிகள், இவனுக்கு அறிவு இல்லை அப்படின்னா உங்கள் பின்னால் திரண்டு நிற்கிறானுங்களே அவங்களுக்கு மட்டும் அறிவு இருக்கா என்ன? ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் பேசுகிற பேச்சையெல்லாம் போய் பாருங்கள், கொஞ்சமாவது நாகரிகம் இருக்கா? பக்கத்தில் பெண்களை வச்சுக்கிட்டே ஆபாசமாக பேசுகிறத நம்ம பார்க்குறோம். சீமானே அப்படி பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது விஜய் கட்சியில் தாவேக்காவுடைய தொண்டர்கள் தான் தற்குறிகள். ஆனால் நாத்தாக்காவை பொறுத்த வரைக்கும் தலைவரே தற்குறியாக இருக்காரு. அதனால் இந்த வார்த்தை கொண்டு விமர்சிப்பதற்கான யோக்கியதை நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு கிடையாது. அந்த விஜய்க்கு அந்த கூட்டம் இருக்குல்ல சார், ஒரு நடிகரை தான் பார்க்கறதுக்கு வந்து மக்கள் வராங்க, ஒரு கட்சி தலைவரை பார்க்கறதுக்கு வந்து மக்கள் வரல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இது அஜித் வந்தா இன்னும் கூட்டம் வந்து அதிகமாக வரும், ஏன் நயன்தாரா வந்தா இதை விட அதிகமாக கூட்டம்னு சொல்லிட்டு அந்த விமர்சனம் பண்றது இருக்கு. ஒரு உச்சகட்ட வைத்தெரிச்சல வந்து சீமான் இருக்காருன்னு வந்து இந்த சமூக வலைதளங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது சார். அது உண்மைதான். அது அதாவது பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கிடைக்கிற அந்த எழுச்சியான அந்த மக்கள் கூட்டம் இருக்குல்ல, அது வந்து திமுகவை கூட கவலையடைய வைக்கல. என்ன காரணம்னா திமுகவுக்கு சாலிடாக ஒரு ஓட் பேங்க் இருக்குது. எத்தனை விஜயகாந்த் வந்தாலும் சரி, எம்ஜிஆர் வந்தாலும் சரி, திமுகவுடைய ஓட் பேங்குங்கிறது அது யாராலுமே சரிக்க முடியாத ஒரு கோட்டை மாதிரி அது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த வாக்குகள்ங்கிறது அப்படிப்பட்டது கிடையாது. திமுகவுடைய எதிர்ப்பாளர்கள், திமுகவை விரும்பாதவர்கள் போட்ட வாக்குகள் தான் அந்த 36 லட்சம். அந்த 36 லட்சம் வாக்குகளில் விஜய் ரசிகர்களுடைய வாக்குகளும் கணிசமாக இருக்குது. அப்போ இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா முதல்ல காலியாக போகிறது யார் அப்படின்னா சீமான் தான். சீமானுக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வாக்குகள் கிடைத்தாலே அதிகம்ங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக வரப்போகுது. என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ சீமான் இருக்கார், சீமானுக்கு கிடைத்த வாக்குகள் எல்லாமே திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான். அப்போ இன்றைக்கி அதே திமுகவை எதிர்க்கிற இன்னொரு வலிமையான தலைவர் வரும்போது சீமானுக்கு எதுக்கிட்ட நம்ம போடணும், அவருக்கு போடுற ஓட்டுங்கிறது செல்லாத ஓட்டு மாதிரி தான், எந்த காலத்துலையும் அந்த கட்சி ஜெயிக்க போகிறதில்ல, அப்போ நம்ம விஜய்க்கு போடுவோம், அப்போ தான் திமுகவை அகற்ற முடியும், ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே தாவேக்கா பக்கம் போனாங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய நிலைமை வந்து ரொம்ப பரிதாபமாயிடும். ஸோ அப்படி ஒரு நிலைமை தனக்கு ஏற்பட போகுதுங்கிற அச்சத்தில், பயத்தில், பீதியில் உள்ள பிதற்றல் தான் இந்த வார்த்தைகளெல்லாம். அஜித்குமாருக்கு கூட்டம் வரும், நயன்தாராவுக்கு கூட்டம் வரும், ஷக்கீலா ரோட்டில் போனாலே கூட்டம் வரும், எல்லாம் வேறு. அந்த கூட்டத்துக்கும் திருச்சியில் வந்து நீங்கள் பார்த்த கூட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எம்ஜிஆருக்கு கூடிய கூட்டத்தை எல்லாம் பார்த்துருக்கேன். அது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஒரு ஊருக்கு எம்ஜிஆர் இன்றைக்கி மாலை 5 மணிக்கு வருகிறார் அப்படின்ட்டு வந்து விளம்பரம் பண்ணுவாங்க. அப்போ எம்ஜிஆர் வரப்போகிறது 5 மணி. ஆனால் காலையில் 9 மணிக்கு அந்த இடத்துல மக்கள் போய் கூடிடுவாங்க. நம்ம மேடைக்கு பக்கத்தில் நிற்கணும், எம்ஜிஆரை கிட்டக்க நின்று பார்க்கணும், எம்ஜிஆர் நம்ம கண்ணில் மறையாத ஒரு இடத்துல இருந்து பார்க்கணும் அப்படின்ட்டு காலையில் 8 மணி, 9 மணி, 10 மணிக்கே அந்த இடத்துல போய் மக்கள் திரள ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ 5 மணிக்கு வர வேண்டிய எம்ஜிஆர் அடுத்த நாள் அதிகாலையில் 5 மணிக்கு வந்த காலம்லாம் இருக்குது. அவ்வளவு நேரமும் மக்கள் அசையாமல் அங்கேயே காத்திருப்பாங்க. இந்த மேஜிக் பார்த்திங்கன்னா வேறு எந்த தலைவருக்குமே நடந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் என்னுடைய நினைவுக்கு எட்டிய வரையில் விஜய்க்கு தான் நடந்திருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மரக்கடைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட டைம்ங்கிறது பார்த்திங்கன்னா காலையில்.
ஆனால் இவர் அந்த இடத்த வந்து சேர்றதுக்கு 5 மணி நேரமாவது அவ்வளோ நேரம் அந்த மக்கள் நிற்கிறாங்க. அதே மாதிரி அரியலூருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 மணி நேரம் கழித்து அங்கே வராரு, மக்கள் அங்கே நிற்கிறாங்க. 10 கிலோமீட்டருக்கு வந்து மக்கள் கூடவே நடந்து வராங்க. ஆமாம், இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு நடிகனை பார்க்குற கூட்டமாக இருந்தால் அப்படி வந்து நிற்பாங்களா? அதே நேரம் நடிகனை பார்க்கும் கூட்டமும் அதில் அடக்கம் தான், அதில் எந்த மாற்றமே இல்லை. அத்தனை பேருமே விஜய்க்கு ஓட்டை போட்டுருவாங்க அப்படிலாம் நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியதில்லை. ஆனால் அந்த கூட்டம் எல்லாமே நடிகனை பார்க்க வந்த கூட்டம், இது ஓட்டா மாறாது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு அபத்தமான பேச்சு. இன்னொன்று, அங்கே நிற்கிற எல்லாருமே வாக்குரிமை செலுத்துகிற அளவுக்கு ஒரு வயது உள்ள ஒருத்தர் தானே. அப்போ விஜயை பார்க்கறதுக்கு 5 மணி நேரம் காத்திருக்கிற ஒருத்தன் தேர்தலில் விஜய்க்கு ஓட்டு போடாமல் யாருக்கு போடுவான்? இது ஒரு சிம்பிளான லாஜிக் தானே. ஸோ இதெல்லாம் புரியாமல் அது ஓட்டா மாறாது அப்படி இப்படின்னு பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறியாமையை தான் காட்டுது. இல்லை இப்போ இந்த சுற்றுப்பயணத்துக்கு ஏற்கனவே வந்து நிறைய நெருக்கடிகள் வந்து முன்னாடியே கொடுத்தாங்க. ஏற்கனவே அந்த 23 நிபந்தனைகள் கொடுத்துமே நிறைய அந்த நெருக்கடிகள் வந்து கொடுத்தாங்க. இந்த ஆம்புலன்ஸ் விடுறது, அப்புறம் இந்த கரண்ட்டை கட் பண்ணுறது, அப்புறம் இந்த மைக்கு சரியில்லாமல் போனது, அதெல்லாம் அவங்களுடைய விஷயமா இருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் விடுறது, இந்த கரண்ட்டை கட் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் அங்கே இருக்க மக்களே வந்து சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தா அடுத்த அந்த சுற்றுப்பயணத்தை வந்து பர்மிஷனை வந்து கொடுக்க மாட்டாங்க, தடை விதிக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்களே சார். இல்லை, உண்மைதானே, அது நேற்றே தெரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த சுற்றுப்பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் 20ஆம் தேதி நாகப்பட்டினத்தில் இவருடைய பிரச்சாரம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே அவுரித்திடல்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் அந்த மீட்டிங்கு. விஜய் வந்து 20ஆம் தேதி அந்த இடத்துக்கு வரப்போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற லோக்கல் திமுகவினரிடமிருந்து ஒரு கடிதத்தை வாங்கி வச்சிருக்கு காவல்துறை. என்னென்னா, அவங்க அங்கே மீட்டிங் போடுறதுக்கு ஏற்கனவே பர்மிஷன் கேட்டாங்க, நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு. நீங்கள் நாகப்பட்டினத்தில் பிரச்சாரத்துக்கு இவங்க அனுமதி மறுக்கிறாங்க. பட் எல்லாருக்கும் உள்ளது தான். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் விஜயனுடைய பிரச்சாரத்தை எந்த வகையில் நீங்கள் தடை போட்டாலும் அது வந்து விஜய்க்கு வந்து ப்ளஸ்ஸாக தான் மாறும். இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் மீது மக்களுக்கு அன்பு இருக்குது. ஆனால் இவர்கள் செய்கிற ஒவ்வொரு இடையூறும் அதை அனுதாபமாக மாற்றுச்சு அப்படின்னா விஜயினுடைய வெற்றியை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ அந்த கட்டத்துக்கு அவரை வந்து திமுகவே கொண்டு போய் நிறுத்திடும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போ அந்த 2011 தேர்தலில் வந்து விஜயகாந்த் அழிக்க எப்படி வடிவேலை வந்து பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி தான் சீமான். இப்போ ரஜினி கூட பேசியிருந்தா சார். இப்போ அந்த இளையராஜா அந்த பொன்விழாவில் வந்து பேசணும்னா இளையராஜா பற்றி பேசியிருந்திருக்கலாம். ஆனால் அவர் வந்து அங்கே வந்து முதல்வரை பாராட்டணும்னு சொல்லிட்டு இப்போ தமிழக அரசியலில் இருந்து நட்சத்திரமாக வந்து இந்திய அரசியலில் வந்து ஸ்டாலின் வந்து சொல்லிக்கிறாரு. இப்போ புதுசாக வந்த கட்சிகளும் சரி, பழைய இருக்க அந்த கட்சிகளும் சரி, வாங்க பார்த்துக்கலாம் 2026 எலெக்ஷனில் வந்து சொல்கிறார். இப்போ அந்த இடத்துல வந்து ரஜினி சொல்லணும் அவசியமே இல்லை, ஆனால் அந்த இடத்துல வந்து சொல்கிறாருல்ல சார். இல்லை, அதை வந்து நம்ம பெரிய உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னா, இளையராஜாவுக்கு பாராட்டு விழாவாக இருந்தாலும் அது வந்து ஒரு முதலமைச்சர் அந்த மேடையில் இருக்கார். இன்னொன்று, புரோட்டோக்கால் படி நீங்கள் அவரையெல்லாம் தவிர்த்துட்டெல்லாம் பேசிட முடியாது. அப்போ முதலமைச்சர் பற்றி பேசும்போது ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மனப்பாடம் பண்ணிட்டு வர்றது அல்லது ஏற்கனவே அப்படி பிளான் பண்ணிட்டு வந்து பேசுகிற கேரக்டர்லாம் கிடையாது. அவர் மனசில் தோன்றதை அவர் பேசுவார். அந்த மாதிரி அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார். இன்னொன்று, அது உண்மை தானே. பழைய அரசியல் எதிரிகளுக்கும் திமுக வந்து ஒரு பெரிய வலிமையான சக்தியாக இருக்குது. அதிமுகவை எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைய அரசியல் கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஒரு வலிமையான சக்தியாக தானே இருக்குது. தாவேக்கா யாரோட போட்டி போடுறாங்க? திமுகவோட தான் போட்டி போடுறாங்க. அதுக்கடுத்து ஒன்றியத்தை ஆள்கிற பாஜகவுக்கும் வந்து ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கிறது யார் அப்படின்னா திமுக தான். அப்புறம் இந்தியா கூட்டணியில் பார்த்தீங்கன்னா திமுகங்கிறது ஒரு முக்கிய அங்கமாக இருக்குது. அப்போ ரஜினிகாந்த் சொல்கிறது எல்லாமே வந்து உண்மை தான். திமுக குறித்து, ஸ்டாலின் குறித்து அவர் பேசுனது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது. இந்த இன்றைய எதிரி அப்படின்னு விஜயே இதில் சேர்த்துக்கிட்டதுனால அது இதை விஜய்க்கு எதிரான பேச்சாக எல்லாருக்கும் தோணுது. அந்த மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் என்ன கேட்டால், திமுகவுக்கு விஜயினுடைய எழுச்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அது எல்லா வகையிலும் வெளிப்படும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா வடிவேலை கொண்டாந்து பிரச்சாரத்துக்கு நிறுத்தினாங்க. என்ன நடந்தது? திமுக ஜெயிக்கலை அந்த தேர்தலில், அதிமுக தானே ஜெயிச்சது. அதெல்லாம் சீமானை வந்து மக்கள் வந்து அப்படியெல்லாம் பார்க்கவே இல்லை. அந்த நாம் தமிழர் கட்சிகள், அந்த மூளை மழுங்கடிக்கப்பட்ட ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் மட்டும்தான் சீமான ஹீரோவாக பார்க்கதை தவிர மக்கள் கிட்ட சீமான் குறித்து அப்படி ஒரு பார்வையலால். ஏன்னா இவருடைய ஆபாச பேச்சு, இவருடைய அருவருப்பான அந்த பாடி லாங்குவேஜ், அந்த விஜயலட்சுமியை கைவிட்ட விவகாரம், அப்புறம் பெண்கள் குறித்து இவர் பேசுகிற விஷயம், அப்புறம் குடிச்சிட்டு அங்கங்கே குத்தாட்டம் போடுறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்கள் மத்தியில் சீமானை வந்து ஒரு அருவருப்பான மனிதராக தான் பார்க்குறாங்க. அதனால் இவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாலே அது திமுகவுக்கு எதிராக தான் போய் முடியும். இப்போ இந்த தேர்தலில் வந்து தாவேகா வர்சஸ் டிஎம்கேன்று தான் இந்த தேர்தல் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு சார். இப்போ ஏன்னா ஸ்டாலினுமே வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ உதயநிதி ஸ்டாலினுமே அந்த விமர்சனத்தை வந்து பண்ணாச்சு. இதுக்கப்புறம் அந்த ரொம்பவே இந்த வீரியத்தை அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்களே சார். நிச்சயமாக அதில் மாற்றம் இல்லை. இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறேன். விஜய் என்ன சொன்னார்னா, 2026 தேர்தல்
தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்னு சொன்னார். 2026 மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இனி வரும் எல்லா தேர்தலுமே தாவேகா வெர்சஸ் திமுக தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. அதிமுகங்கிறது அது காலப்போக்கில் பார்த்திங்கன்னா ஒரு காணாமல் போகிற கட்சியாக தான் இருக்கும். என்னென்னு கேட்டால், ஒரு எடப்பாடி என்கிற ஒரு பலவீனமான தலைவர் அந்த கட்சியினுடைய தலைமை பதவிக்கு வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். அதே நேரம் பார்த்திங்கன்னா அவர் தன்னை ஒரு இரும்பு மனிதராக காட்டிக்கொண்டாலும் இப்போ பாஜகவோட அடிமைத்தனத்தோடு இருப்பது. இப்போ பாருங்கள், அமித்ஷாவை போய் சந்திக்க போகிறாரு. நீங்கள் வந்து ஒரு அதிமுக என்கிற ஒரு பேரியக்கத்தின் தலைவர், இங்கு நடக்கிற நல்லது கெட்டதுகள் எல்லாமே நீங்கள் தானே முடிவு பண்ணணும். நீங்கள் அமித்ஷாவுடைய ஆணைப்படி வந்து உங்கள் கட்சியை நடத்தணும் அப்படின்னா நீங்கள் கட்சி நடத்துவதற்கே தகுதி இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுகங்கிறது ஒரு பலவீனமான இயக்கமாக அப்படி மெல்ல மாறிக்கிட்டு இருக்கு. அது காலப்போக்கில் பார்த்திங்கன்னா தமிழக அரசியலிலிருந்தே அப்புறப்படுத்தப்படும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரம் திமுகங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு வலிமையான கோட்டை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா விஜய் வந்து இன்னொரு தலைவராக உருவெடுத்து திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுக்குற தலைவராக அவர் வந்திருக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா திமுக இது நாள் வரை தாவேகா வந்து ஒரு பொருட்டாக நினைக்கலை. ஆரம்பத்தில் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி நான் சினிமா செய்திகளெல்லாம் படிப்பதில்லை அப்படிங்கிற அளவுக்கு தாவேகா வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விஜய் பின்னால் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குங்கிற யதார்த்தம் உங்களுக்கு மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 அமைச்சர்கள் நேற்று விஜயனுடைய பேச்சுக்கு எதிர்வினை ஆற்றினதை நம்ம பார்த்தோம். அதனால் பார்த்திங்கன்னா இனிவரும் காலங்களில் திமுகவுடைய எதிர்வினை என்பது தாவேகா குறித்து தான் இருக்கும். அது வந்து தவிர்க்கவே முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் நன்றி சார். நன்றி.